பாருங்க, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று இயேசு பிரசங்கிக்க தொடங்கினார் என்று நாம் மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 4:17 வாசிக்கிறோம். இந்த கிறிஸ்தவ சமுதாயத்துல பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொன்னதுனால ஏராளமான கிறிஸ்தவர்கள் பரலோக ராஜ்யத்துக்கு செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்வத்தில் அவர்கள் மோட்டிவேட் பண்ணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, மனுஷனை தேவன் தம்முடைய சாயலின்படியும் தம்முடைய ரூபத்தின்படியும் தம்மை போல படைத்து அவனை பரலோகத்தில் வைக்காமல் பூமியில கொண்டு வந்து வைத்து பூமி முழுவதையும் ஆளுகை செய்யுங்கள் என்று தேவன் அவருக்கு ஆணையிட்டார். அப்படி என்றால் இந்த பூமி தான் மனிதன் பரலோகமாக மாற்ற வேண்டும் ஒழிய மனிதன் பூமியை விட்டு பரலோகத்தை போக வேண்டும் என்கிற சித்தம் தேவனுக்கு கிடையாது. ஒருவேளை மனிதன் பரலோகத்தில் இருக்க வேண்டும் என்றிருந்தால் தேவன் மனிதனை பரலோகத்திலே உண்டாக்கி இருப்பார். ஆனால் மனிதனை பூமியில படைத்து பூமி முழுவதும் ஆளுகை செய்யுங்கள் என்று சொன்னார். வானத்தின் நட்சத்திரங்களை படைத்தவர், மனுஷனை படைத்தவர். மனுஷனுக்கான கட்டளை என்ன? சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் அவர்கள் ஆள கடவர்கள். இந்த பூமியை ஆளுகை பண்ணும்படியாக, கண்ட்ரோல் பண்ணும்படியாக, மேனேஜ் பண்ணும்படியாக மனிதனுக்கு தேவன் கட்டளை கொடுத்தார். அப்படி என்றால் இந்த கண்ட்ரோல் பண்ணி மேனேஜ் பண்ணி ஆளுகை பண்ணும்போது இந்த பூமி சொர்க்கமாக மாற ஆரம்பித்துடும். இந்த பூமியை கண்ட்ரோல் பண்ண ஒரு தேவ மனிதன் கிடையாது. இன்றைக்கும் கிறிஸ்தவ சபையிலே, கிறிஸ்தவ சமுதாயத்திலே பூமியை வெறுக்கிறார்கள், பூமியை நிராகரிக்கிறார்கள். பூமியை விட்டுட்டு நாம பரலோகத்து போகலாம் என்று ஜனங்களுக்கு பிரசங்கிக்கிறார்கள். அருமையானவர்களே, இதுல தேவனுடைய சித்தம் பரிபூர்ணமாய் நிராகரிக்கப்படுகிறது. தேவனுடைய சித்தம் மனிதன் பரலோகத்துக்கு வர வேண்டியவன் அல்ல, மனிதன் பூமியை பரலோகமாய் மாற்ற வேண்டும். ஆகவேதான் தேவன் இவ்விதமாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி விண் உலகை விட்டு மண் உலகம் வரைக்கும் வந்து பூமியிலே அவர் நம்ம மீட்டெடுத்து பூமியிலே அவர் மரித்து உயிர் தந்து பரமேறி போனார். பரமேறி போனவர் இந்த பூமிக்கு எல்லா அனைத்து அதிகாரத்தை அவனுக்கு கொடுக்கிறார். என்னாச்சு என்னாச்சு மறுபடியும் பேசணும், ஃபர்ஸ்ட் தான் வரணும்.